கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத விலையேற பெற்ற நாமத்தில் ஜீவபாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பாத் ஆஃப் லைஃப் ரிவைவல் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனலை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இதில் அநேக செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் செய்து உள்ளே போய் அநேக செய்திகளை பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட அநேக செய்திகள் மூலியமாய் வெளிப்படுவார், இடைப்படுவார். உடைய அநேக கேள்விகளுக்கு பதில்களையும் அங்கே காணலாம். இது தேவ நாம மகிமைக்காய் உண்டாக்கப்பட்ட ஒரு சேனல். ஆதலால் இந்த நல்ல தருணத்திலே நான் உங்களோடு கூட பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வேளையிலும் கர்த்தர் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே அருமையான ஒரு நல்ல வாக்குத்தத்தங்கள் நம் அனைவருக்காகவும் உத்தரிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் என்று சொல்லி இங்கே நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், வருத்தத்தில் இருந்தாலும் சரி, கவலையில் இருந்தாலும் சரி, இழப்புகளுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எதிரடையாக நடந்திருந்தாலும் சரி, எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த ஸ்தானத்தை விட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஒரு படி இறங்கி நீங்கள் வந்தால், அந்த காலேப்புடைய மகள் கழுதையை விட்டு இறங்கி தன் தகப்பனை நோக்கி கடந்து வந்தாள். அப்போ எந்த ஸ்தானத்திலே நாம் இருக்கிறோமோ அந்த இடத்தை விட்டு இறங்கி வருகிற பொழுது என்றால் தாழ்மையை குறிக்கிறது, தன்னை அர்ப்பணிக்கிறதை குறிக்கிறது. அதுபோல அந்த அக்சாலை போல நீங்களும் நானும் தாழ்மையை தரித்து கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் நீங்கள் இறங்கி வந்து ஏசப்பாவினிடத்தில், அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்கிற பொழுது அந்த அக்சால் கேட்டால், என் தகப்பனே, எனக்கு நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் மிகவும் வறட்சியாக இருக்கிறது. இந்த வறட்சியான ஆசீர்வாதங்களை கொண்டு நான் என்ன செய்வேன் என்று தவிப்போடு, ஒரு அங்கலாய்ப்போடு, ஒரு கேள்வியோடு, எதிர்பார்ப்போடு தன் தகப்பனிடத்தில், இன்னும் சொல்லப்போனால் உரிமையோடு கேட்டுக்கொண்டாள். அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்கு மனம் இறங்கி செழிப்பான வயல் நலங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பது லேசான காரியம் என்று சொன்னால், ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகம் அனைத்தையும் நேசிக்கிற நம்முடைய அன்பு தகப்பன் இதோ உங்களுக்கு இறங்காமல் இருப்பாரோ? நீங்கள் கேட்குற ஆசீர்வாதங்களை கொடுக்காமல் இருப்பாரோ? நிச்சயமாய் கொடுப்பார். உங்களுக்கு என்ன தேவைகளோ, என்ன எதிர்பார்ப்போ, என்ன கேள்விகள் இருக்கிறதோ, அந்த கேள்விக்கு என்னென்ன பதில்கள் தேவையோ அத்தனையும் அவர் கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ள ஒரு தகப்பன். அந்த அக்சால் தன் தகப்பனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கு நீங்களும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எது தேவையோ அந்த தேவையை ஆண்டவரிடத்தில் கேட்கிற பொழுது அந்த தேவைகள் அனைத்தையும் அவர் பூர்த்தி செய்வதற்கு நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறார், ஆவலோடு இருக்கிறார். என் பிள்ளைகள் எப்பொழுது என்னிடத்தில் கேட்கும், தன் ஸ்தானத்தை விட்டு இறங்கி
என்னிடத்தில் எப்பொழுது வருவார்கள், எப்பொழுது கேட்பார்கள் என்று சொல்லி ஆவலோடு இருக்கிறார். எந்த தேவையாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையில் இருந்து மீள வேண்டுமா, வியாதியிலிருந்து மீள வேண்டுமா, நோயிலிருந்து மீள வேண்டுமா, இப்படி எந்த ஒரு காரியத்திலிருந்தும் மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால், அந்த காரியத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, வெறுமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, கடனிலிருந்து, மன கஷ்டத்திலிருந்து, குடும்ப போராட்டத்திலிருந்து, பிசாசின் போராட்டத்திலிருந்து, எவ்விதமான போராட்டங்களாக இருந்தாலும் சரி, கஷ்டங்களாக இருந்தாலும், காராட்டமாக இருந்தாலும், சண்டைகளாக இருந்தாலும், பிரச்சனைகளாக இருந்தாலும், குறைவுகளாக இருந்தாலும், எல்லாவற்றிலிருந்தும் உங்களை மீட்டு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் தயாராகவே இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி கவலையோடு இருக்கலாம், வருத்தத்தோடு இருக்கலாம், துயரத்தோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், பாடுகளோடு இருக்கலாம். எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் இறங்கி வந்து பாருங்கள். இயேசுடைய சன்னிதானத்தில் வந்து பாருங்கள். தேவனுடைய பாதத்தில் இறங்கி வாங்க. உங்கள் ஸ்தானத்தை விட்டு ஒரு நிமிஷம் இறங்கி வந்து பாருங்கள். பிடிவாதத்தை விட்டு விடுங்க, மூர்க்கத்தை விட்டு விடுங்க, கோபத்தை விட்டு இறங்குங்க, பிடிவாதத்தை விட்டு இறங்குங்க, பெருமையை விட்டு இறங்குங்க. அகந்தை இருக்கக்கூடாது, தலைக்கணம் இருக்கக்கூடாது, மேட்டிமை இருக்கக்கூடாது, வஞ்சகம் இருக்கக்கூடாது, பெருமையும் போராட்டமும் இருக்கவே கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இறங்கி வருகிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். நல்ல பதிலை கொடுப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவைப்படுகிறதோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் நம்ம அப்பா இயேசு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்றைக்கு நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், என்றைக்கு நான் விடுவிக்கப்படுவேன், என்றைக்கு எனக்கு ஒரு மீட்பு வரும் என்று சொல்லி கண்ணீரோடு காலங்களை கடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு இந்த நல்ல தருணத்தில் சொல்லுகிறார், என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நீ சோர்ந்து போகாதே, நீ கலங்கி போகாதே. இதோ நான் உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். நீ உன் ஸ்தானத்தை விட்டு இறங்கி வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ என் பாதத்திலே வந்து அமர்ந்திருக்கிற வேளையிலே, என்னிடத்திலே நீ மன்றாடுகிற வேளையிலே, என்னிடத்திலே நீ வேண்டுதல் செய்கிற வேளையிலே, நீ என்னிடத்திலே செபிக்கிற வேளையிலே, என் பாதத்திலே வந்து விண்ணப்பிக்கிற வேளையிலே, என் சமூகத்திலே வந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தாலும் அந்த வேளையிலே நான் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராகவே இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த காலை தன் மகளை ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி வறட்சியான காரியங்களை நீக்கி செழிப்பான ஆசீர்வாதங்களை அந்த காலை தன் மகளுக்கு கொடுத்தாரோ, அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், உடைய காரியங்களில் இருக்கிற எல்லா வறட்சிகளையும் நீக்கி செழிப்பை கொடுப்பார். நிச்சயமாய் மேன்மையை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார். ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். ஆசீர்வதித்து உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஆசீர்வதித்து உங்கள் கஷ்டங்களை போக்குவார். ஆசீர்வதித்து உங்களை விடுதலை ஆக்கி சமாதானத்தை கொடுப்பார். ஆசீர்வதித்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் ஸ்தானத்தை விட்டு இயேசுவினிடத்தில் இறங்கி வாங்க. இயேசு கிறிஸ்து உங்களை ஆவலோடு அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து அன்போடு உங்களை எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை கேட்கட்டும், என் பிள்ளை கேட்பாள் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறார். கேட்கிற எவர்களும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று சொன்ன வாசனத்தின்படி என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் ஸ்தானத்தை விட்டு இறங்கி வாங்க. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். உங்களை ஆசீர்வதித்து இதோ உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க விரும்புகிறார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். உங்கள் தலைகளை உயர்த்த போகிறார். உங்களை ஆசீர்வதித்து உங்களை விடுதலையாக்க போகிறார். எப்பேற்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவதான சுமை உங்கள் மீது இருந்தாலும் சரி, அத்தனையும் அவர் உங்களை விட்டு விலக்கி போட்டு
உங்கள் பட்சமாய் உங்களுக்கு ஆதரவாய் இருந்து உங்களுக்கு சகாயம் பண்ணும் விதமாய் அவர் உங்களை ஆசீர்வதிக்க வர்றவராய் இருக்கிறார். இதோ தகப்பன் ஆசீர்வதிக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, என் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளையே, கிறிஸ்து இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார். அன்பு தகப்பன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். மகளே, நீ கலங்காதே. இதோ அந்த அக்சாலை ஆசீர்வதித்த தகப்பன் காளைப்பு போல இதோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுதே உன்னை ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுதே உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த உன் கூடவே இருக்கிறார். மகளே, நீ கலங்காதே, நீ திகையாதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். நிச்சயமாய் நம்ம வசனத்தின்படி வாக்குத்தத்தத்தின்படி அந்த காளைப்பு தன் மகளை செழிப்பான நலங்களை கொடுத்து ஆசீர்வதித்தது போல இதோ உன் வாழ்க்கையில் இருக்கிற, உன் குடும்பத்தில் இருக்கிற, உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறட்சிகளையும் கர்த்தர் நீக்கி உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய செழிப்பை கர்த்தர் கட்டளையிட போகிறார். இதோ ஒரு செழிப்பு உன் பட்சமாய் கடந்து வருகிறது. ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்க போகிறார். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு திருப்ப முனை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். மகளே, இதோ ஒரு செழிப்பு, ஒரு செழிப்பு செழிப்பு எப்பொழுதே கடந்து வருது. பெற்றுக்கொள் மகளே. காளைப்புடைய மகள் பெற்றுக்கொண்டது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ உனக்கு செழிப்பான ஆசீர்வாதத்தை, உன் வறட்சி, உன் வறுமை, வெறுமை, தரித்திரத்தை இப்பொழுதே கர்த்தர் நீக்கி போட்டு உனக்கு செழிப்பை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை மகிழ்விக்க போகிறார். தேவ பிள்ளையே, இதோ உன் பட்சத்திலே கடந்து வந்திருக்கிறார். இதோ உன் பட்சத்திலே கடந்து வந்திருக்கிறார். உன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரிடத்தில் அப்பா என்னை ஆசீர்வதிங்க நீங்க கேட்கிற பொழுது மனம் திறந்து ஆண்டவரிடத்தில் இயேசுவே நீர் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிற பொழுது இதோ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். என் அன்பு சகோதரனை, சகோதரியே, கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை இப்பொழுது ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை இப்பொழுது விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுதே உனக்கு சகாயம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகனே. விசுவாசித்து நம்பிக்கையோடு இதோ தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நீ பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்க. இதோ நான் பெற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் அவருக்கு நன்றி செலுத்துகிற பொழுது, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிற பொழுது, அவரை துதிக்கிற பொழுது அந்த ஆசீர்வாதங்கள், உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுடைய சிரசில் வந்து பழித்துக் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த தகப்பன் எல்லா வறட்சியை நீக்கி உங்களை செழிப்பாக்கி உங்களை ஆசீர்வதித்து ஒரு மகிழ்ச்சியான, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க இதோ உங்கள் பட்சத்திலிருந்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் நீங்கள் செழிப்பை காண்பீர்கள். செழித்த வாழ்க்கை வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.